சரி பேங்க் தான் இப்போ நல்லா இருக்குன்னு பார்த்தோம்னா பேங்க்லேயும் அப்படி தான் கிட்டத்தட்ட 800 ரூபா இருந்தது 90 ரூபாய்க்கு வந்தது. இப்போ மறுபடியும் கொஞ்சம் ரிவைவ் ஆகுது. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது எதை நம்பி நம்ம வந்து ஒரு பாமரன் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும்? அதான் இப்போ நம்ம பாமரன்றது எனக்கு தெரியல அதோட ஆன்சரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆஸ் எ இன்வெஸ்டர் கொஞ்சம் ஸ்டடி பண்ணோம் முதல்ல. ஆர்பிஎல் பேங்க் 800 இருந்ததெல்லாம் வந்து இந்த டவுனில் கிடையாது, அதுக்கு முன்னாடி இருந்தது, முன்னாடி இருந்த ஹை அது. ஸோ எப்போவுமே ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்து நமக்கு சீப்பாக கிடைக்கும் போது அது அனாலிசிஸ் பண்ண தெரியணும். 800 இன்வெஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம வந்து கீழே எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் சாதிக்கிறவங்க பண்ணுறது, அது மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பாமரன் வந்து யோசனை பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் இல்லை நான் நாளைக்கு காலையில் எழுந்து நான் ரிலையன்ஸ் வாங்குவேன், நாளைக்கு காலையில் எழுந்து நான் வந்து மாருதி வாங்குவேன் அப்படின்னா நம்ம அவங்களெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஏதோ அவங்க வந்து ஒரு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப அவசரப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டாக ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஹெச்என்ஐ அப்படின்றது ஹெவி நெட்வொர்த் இன்வெஸ்டர்ஸ். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளையும் மேலே வாங்க மாட்டாங்க, எந்த ஒரு ஸ்டாக்கையும் மேலே வாங்க மாட்டாங்க. ஈவன் கம்பெனி நல்லா இருக்குன்னு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலும் கம்பெனியில் போய் பேசிட்டாலும் சரி கீழே வரும்போது மட்டும்தான் வாங்குவாங்க. அந்த கீழே வந்ததுக்கப்புறம் 1 இயர் அது கீழேயே கொஞ்சம் அவங்க வாங்கின ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் கீழே வந்தாலும் பொறுமையாக தான் இருப்பாங்க. ஃபர்தர் பேலன்ஸ் ஷீட்ஸ்லாம் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூட் ஆகலான்னா தான் வெளியே வருவாங்க.